அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசங்களுக்கான தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி அசாம், கேரளா மற்றும் பாண்டிச்சேரி ஆகியவற்றுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியும், தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்திற்கு 23ஆம் தேதியும், மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்டத்துக்கு ஏப்ரல் 27ஆம் தேதியும் தேர்தல் நடைபெறும் என்றும், மே 4ஆம் தேதி அனைவருக்கும், அதாவது அனைத்து மாநிலங்களுக்கும் ரிசல்ட் வெளியாகும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். தமிழ்நாடை பொறுத்தவரை வாக்காளர்களில் ஆண் வாக்காளர்கள் 2.77 கோடியும், பெண் வாக்காளர்கள் 2.89 கோடியும், 3ஆம் பாலினத்தவர்கள் 7617 நபர்களும், மாற்றுத்திறனாளிகள் 4.63 லட்சமும், முதியவர்கள் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 3.99 லட்சமும், முதல் வாக்காளர்கள் அதாவது 18லேருந்து 19 வயதுக்குள்ளே இருப்பவர்கள் 12.51 லட்சம் வாக்காளர்களும் இந்த தேர்தலில் வாக்களிக்க உள்ளார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்டமாக ஏப்ரல் 23, 2026 அன்று தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனை தாக்கல் செய்வதற்கான நாட்களும் கடைசி நாளும், அதற்கு பிறகு அந்தந்த வேட்பாளர்களுடைய வேட்புமனுவை பரிசீலித்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானது. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானது பின்பு ஒவ்வொருவரும் சூறாவளி பிரச்சாரம் செய்தார்கள். 21/4/2026 மாலை 6 மணியுடன் வேட்பாளர்களுடைய பிரச்சாரம் ஓய்ந்தது. அதன் பின்னர் தேர்தல் ஆணையம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்து 23/4/2026 அன்று நடைபெறும் தேர்தலுக்கான பணிகளை அவர்கள் தொடர்ந்தார்கள். அதன்படி இன்று 22/4/2026 அன்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உள்ள பணியாளர்களுக்கு எந்தெந்த வாக்குச்சாவடி அவர்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்து, அவர்கள் மதியம் அல்லது மாலைக்குள் அந்தந்த வாக்குச்சாவடிக்குள் சென்று சேர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. எல்லா வாக்குச்சாவடியிலும் அந்த பணியாளர்கள் அவர்கள் இருந்திருப்பார்கள். தமிழகத்திற்கான தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்குச்சாவடிக்கு உள்ளே செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லைன்னு சொன்னதுனால, நீங்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு நீங்கள் செல்போனை எடுத்துகிட்டு வந்துட்டு வாக்குச்சாவடிக்கு உள்ளே போகும்போது வெளியே வைக்க அவங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கையில் செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கிறவங்க வாக்குச்சாவடிக்கு உள்ளே எடுத்து செல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நம்ம எப்படி வாக்களிக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதன்படி வாக்குச்சாவடிக்கு நம்ம உள்ளே போகும்போது வெளியில் ஃபோனு சொல்கிற இடத்துல வச்சிடணும். அடுத்ததாக அடையாள ஆவணம் நம்ம கையில் கொண்டு வரணும். அதன்படி தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பூத் ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. அந்த பூத் ஸ்லிப்பு கூட வாக்காளர் அடையாள அட்டையை நம்ம கொண்டு வரலாம். சப்போஸ் வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்றால் தேர்தல் ஆணையமே சில ஆவணங்களை நீங்கள் கூட கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. அதன்படி உங்களுடைய ஆதார் அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சல் கணக்கு புத்தகங்கள், ஓட்டுநர் உரிமம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ், தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் உள்ள இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை அதாவது இருந்தால், ஓய்வூதிய ஆவணம் புகைப்படத்துடன் இருக்கிறது, அலுவலக அடையாள அட்டை, பாரத் மருத்துவ காப்பீட்டு அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, பாஸ்போர்ட்டு, வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை அதாவது பேன் கார்டு, பணியாளர் அடையாள அட்டை, இயலாமைக்கான தனித்துவமான அடையாள அட்டை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பூத் ஸ்லிப்பு கூட நீங்கள் கொண்டு வந்துடலாம். வாக்காளர் அடையாள அட்டை அதாவது ஓட்டர் ஐடி அல்லது இப்போ நம்ம சொன்ன ஏதாவது ஒன்றுத்து கூட நம்ம கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தோடனே உள்ளே சென்று நம்ம ஃபஸ்ட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர் உங்கள் பேரை வாக்காளர் பட்டியலில் சரிபார்த்து உங்கள் அடையாள ஆவணத்தை அவர் பார்த்து செக் பண்ணிப்பார். செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த நம்பர் படிப்பார். பூத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய ஏஜென்ட்ஸ் அதை சரி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க சரி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இடது கை ஆள்காட்டி விரலில் மை வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள்
நீங்கள் எந்த வேட்பாளருக்கு நீங்கள் தேர்வு செய்ய விரும்புகிறீங்களோ அங்கே உங்களை அனுப்பிச்சு அங்கே வந்து வேட்பாளர் பேர் அல்லது சின்னத்துக்கு எதிராக உள்ள நீல பட்டன் வந்து நம்ம அழுத்த வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா, யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லைன்னா கடைசியாக இருக்கக்கூடிய நோட்டாவுக்கு நம்ம பண்ணலாம். நீங்கள் எந்த வேட்பாளருக்கு நீங்கள் வந்து அழுத்தினீங்களோ அழுத்தி முடித்ததுக்கப்புறம் இப்போ ரெட் கலரில் விளக்கு எரியும்னோ விவிபேட் இயந்திரத்தில் நீங்கள் எந்த வேட்பாளரோட பெயர், சின்ன விவரம், அந்த வாக்குச்சீட்டு வந்து அச்சிட்டு காட்டும். இது வந்து 7 வினாடிகள் நம்மளுக்கு அந்த திரையில் தெரியும். அதில் வந்து வரிசை எண், பெயர் மற்றும் சின்னம் வந்து அதில் இடம்பெறும். நம்ம அதில் வந்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் அந்த விவிபேட்டில் சீட்டு தெரியல அப்படின்னா நீங்கள் உடனே சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் வாக்குப்பதிவை உறுதிப்படுத்துவதற்கு அந்த சீட்டு வந்து கண்ணாடி வழியாக 7 வினாடிகள் வரை தரும். பின்னர் அது வந்து விவிபேட்டில் வந்து பாதுகாக்கப்படும். அதே மாதிரி கட்டுப்பாட்டு அந்த அலகில் பீப் சவுண்டு கேட்கும். அந்த பீப் சவுண்டு கேட்டுச்சுன்னா உங்கள் வாக்குப்பதிவு செய்யப்பட்டதாக அது அர்த்தம். சப்போஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே பார்க்கும்போது அந்த விவிபேட்டில் சீட்டு தெரியல, அப்படி இல்லைன்னா பீப் சவுண்டு கேட்கல அப்படின்னா உடனே நீங்கள் தேர்தல் நடத்தும் அந்த அலுவலரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து நிவர்த்தி செய்து வைப்பாங்க. இவிஎம்மில் முதல் முறையாக வேட்பாளர்கள் பெயர், சின்னம் மட்டும்தான் இருக்கும். இப்போது முதல் முறையாக அவங்களுடைய புகைப்படமும் இடம்பெற்று இருக்குன்றதும் நம்மளுக்கு புதுசாக தெரியும். சமீபத்தில் நடந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 91% எல்லாம் வாக்களித்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 100% வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்னிடம் இருக்கிறது. என்னை போல் உங்களுக்கும் இருக்கும். அதனால் ஏன் நான் வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அவர்கள்தான் உங்களுக்காக சட்டமன்றத்தில் பேசி நம்மளுடைய தொகுதி மேம்பட வேண்டுமென்றால் நம்ம வாக்களித்த அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் சட்டமன்றத்தில் போய் பேச போகிறாங்க. இது வந்து ஒரு ஜனநாயக கடமைன்றதுனால நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். காலை 9 மணி முதலே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. மாலை 4 மணி வரை இருக்கிறதுன்றதுனால முடிந்தவரை காலை 7 மணிலிருந்து 9 மணி வரை நீங்கள் சென்று உங்களுடைய வாக்கை எந்த வாக்குச்சாவடியில் இருக்கிறதோ அந்த வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்கள் வாக்களியுங்கள். சப்போஸ் அங்கே வந்து முதியவர்களோ அல்லது குழந்தையோட வச்சுருக்கவங்களோ அல்லது எமர்ஜென்சியில் இருந்து வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் வாக்களித்ததுக்கப்புறம் நீங்கள் வாக்களியுங்கள். வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கையில் வாட்டர் கேன் கொண்டு போயிடுங்க, கொடை கொண்டு போயிடுங்க. வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எக்காரணத்தை கொண்டும் அதை ஒரு பொருட்டாக எண்ணி வாக்களிக்காமல் விட்டுறாதீங்க. அனைவரும் வாக்களித்து உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். மீண்டும் வேறு ஒரு பதிப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.